வணக்கம். நான் நவீன் சீதாராமன். இன்றைக்கி நான் பேச போகிற படம் வந்து சலாம் பாம்பே. இயக்குனர் மீரா நாயர். அவங்க ரொம்ப ஃபேமஸான இயக்குனர், நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. சலாம் பாம்பே படம் வந்து நான் உண்மையிலே படம்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி ஒரு மனிதனுடைய நெற்றியில் ஒரு கேமரா கட்டி அந்த பாம்பேயில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், குறிப்பாக அந்த வீதிகள் 1988 வந்த படம். ஒரு கேமராவில் எப்படி பதிவாகுமோ அந்த மாதிரி தான் பதிவாயிருக்கு. அதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம், அல்லது வாழ்ந்ததை அப்படியே படம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு அருமையான படம். ஸ்ட்ரீட்டில் வாழக்கூடிய அந்த சிறுவர்களுடைய வாழ்க்கை, போதை பழக்கம், வறுமை, விபச்சார தொழில், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் நிறைந்த ஒரு படம். அந்த படத்தை பார்க்கும்பொழுது கண்ணீர் விட நம்ம கண்டிப்பாக நம்ம அழுதுருவோம். அந்த மாதிரி ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு ஒரு நாளாவது அந்த பாதிப்பு மனசுக்குள்ளே இருக்கும். அப்படி ஒரு அழகான படம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லலாம், ஷார்ட் பை ஷார்ட் சொல்லலாம். அந்த வீதிகள், அழுக்கான அந்த புகைவண்டி நிலையம், எல்லாமே ஒரு அழுக்காகவே இருக்கும். அது ஒரு அழகு தான் ஆக்சுவலி. அதை அப்படியே படம் பிடிச்சிருக்காங்க. அது பேக்ரவுண்டு சவுண்டெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நீங்கள் பாம்பேயில் ரயில்வே ஸ்டேஷனில் நின்னீங்கன்னா அந்த சவுண்ட் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆகச்சிறந்த படம். இது மாதிரி பல படங்கள் பற்றி உலக சினிமா அப்படிங்கிற புத்தகத்தில் அண்ணன் மரியாதைக்குரிய பாஸ்டக்குரிய அண்ணன் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் செல்லியன் எழுதியிருக்காங்க. 93 படத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதில் சலாம் பாம்பே எழுதியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிங்க, வாசிங்க. எல்லோருக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு புத்தகம். நல்ல படம். தயவுசெய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.